Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். ஆட்சி அமைக்க மோடிக்கு அழைப்பு விடுத்தார் ஜனாதிபதி. டெல்லியில் உள்ள பழைய பார்லிமெண்ட் கட்டிடத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு பாஜக மூத்த தலைவர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஆகியோரை சந்தித்து மோடி வாழ்த்து பெற்றார். மாலையில் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்ற மோடி கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவு கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் வழங்கினார். தன்னை ஆதரிக்கும் எம்பிக்களின் பட்டியலையும் வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதை ஏற்ற ஜனாதிபதி முர்மு ஆட்சி அமைக்குமாறு மோடிக்கு அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து வருகிற 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார். பிரதமர் மோடியுடன் மத்திய அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். அவர்களுக்கு ஜனாதிபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா எதிர்காலம் என் கண்முன் தெரிகிறது. டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக, அதாவது பிரதமராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது மோடி பேசியதாவது: தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேச நலனே முதன்மையானது. தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் கிடைக்கவில்லை என்றாலும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதாவின் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சரியான பாதையில் செல்கிறது என்பதற்கு தமிழகத்தில் கிடைத்த வாக்குகளே சாட்சி. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியடைந்துள்ளது. தென் மாநிலங்களில் புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்க பாரதிய ஜனதா வலிமையான அடித்தளம் போட்டுள்ளது. கேரளாவில் முதல் முறையாக பாரதிய ஜனதாவுக்கு எம்பி கிடைத்துள்ளார். தெலங்கானா, கர்நாடகாவில் அண்மையில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர். அதனால்தான் தெலங்கானா, கர்நாடகாவிலிருந்து தேஜ கூட்டணிக்கு அதிக எம்பிக்களை அனுப்பியுள்ளனர் என்று மோடி பெருமிதம் தெரிவித்தார். मैं तमिलनाडु की टीम को भी बधाई देना चाहूंगा और वहां हमारा एनडीए समूह बहुत बड़ा भी है और कईयों को पता था कि हम शायद एक सीट नहीं लड़ा पाएंगे, लेकिन इस लड़ाई में हम साथ रहेंगे. और मैंने बहुत से एनडीए के साथी तमिलनाडु में ऐसे हैं कि जिनका कोई उम्मीदवार नहीं था, लेकिन इस झंडे को ऊंचा रखने के लिए वो जी जान से जुटे थे. और इसलिए आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए, लेकिन जिस तेजी से एनडीए का वोट शेयर बढ़ा है, वो साफ साफ संदेश दे रहा है कल में क्या लिखा हुआ है. மோடி தலைமையில் இந்தியா வல்லரசாகும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், எம்பிக்கள் கூட்டம் பழைய பார்லிமெண்ட் மைய மண்டபத்தில் நடைபெற்றது. என்டிஏ கூட்டணியின் லோக்சபா தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டார். மோடியை ஆதரித்து தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு உரையாற்றினார். நரேந்திர மோடிக்கு தொலைநோக்கு பார்வையும் அதை அடையும் உறுதியும் உள்ளது. அவரது செயல்பாடு முழுமையானது. அனைத்து கொள்கைகளையும் உண்மையான உணர்வுடன் செயல்படுத்துகிறார். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி தலைமையில் நாடு மகத்தான வளர்ச்சி அடைந்துள்ளது. அதுதான் நாட்டுக்கு அவர் செய்த மிகப்பெரிய சாதனை. உலகளவில் தேசத்தை பெருமைப்படுத்தியதற்காக அவருக்கு பாராட்டுக்கள். மோடி சொல்வது போல் 2047 இந்தியா வல்லரசு நாடாக மாறும். உலகின் சக்தி வாய்ந்த தலைவர் பிரதமர் மோடி. சரியான நேரத்தில் சரியான தலைவரை இந்தியா மீண்டும் தேர்வு செய்துள்ளது. மோடி தலைமையில் உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறியது. அடுத்த 5 ஆண்டுகளில் 3வது இடத்தை பிடிக்கும். மோடி ஆட்சியில்தான் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் எப்போதும் இல்லாத அளவு உயர்ந்துள்ளது. அவரது தலைமையில் வரும் காலத்தில் இந்தியர்கள் உலக அளவில் மிக உயர்ந்த நிலைமையை அடைவார்கள் என்று சந்திரபாபு நாயுடு கூறினார். I have seen so many governments. We are a very, very inspiring time. Anything you wanted to achieve, if you visualize, it can be done. Narendra Modi ji is having a vision
and also he is having a zeal, and also his execution is very perfect, and also he is executing all his policies with a true spirit. Always to have a leader. Right time is a great asset for the nation. Today, India is having a right leader, right time. That is Narendra Modi. This is a very good opportunity for India. If we miss now, we will miss forever. That is where we are having wonderful opportunity. ஒன்றல்ல இரண்டல்ல அதுக்கும் மேல மோடி உடைக்க போகும் ரெக்கார்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் மோடி மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நேருவுக்கு பின் தொடர்ந்து 3 முறை பிரதமரான தலைவர் என்கிற பெருமையை மோடி பெறுகிறார். ஏற்கனவே 2001 முதல் 2014 வரை தொடர்ந்து 14 ஆண்டுகள் குஜராத் முதல்வராக இருந்தார் மோடி. 2001, 2002, 2007, 2012 என 4 முறை நடந்த சட்டசபை தேர்தலில் தொடர்ச்சியாக வென்றிருந்தார். இதன் மூலம் குஜராத்தில் நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த முதல்வர் என்ற பெருமையும் மோடியிடமே உள்ளது. அதன் பிறகு 2014, 2019, 2024 லோக்சபா தேர்தலிலும் மோடிக்கு வெற்றி முகம்தான். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான நேரு 1947 முதல் 1964 வரை தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்தார். நேருவுக்கு பின் அவரது மகள் இந்திரா 1967 முதல் 1977 வரையும், பிறகு 1980 முதல் 1984 வரையும் 3 முறை பிரதமராக இருந்துள்ளார். ஆனால் நேருவைப் போல தொடர்ச்சியாக இருக்கவில்லை. நேரு இந்திராவுக்கு பின் 2014 தொடங்கி இதுவரை லோக்சபா தேர்தலில் வெற்றியை மட்டுமே ருசித்துள்ள மோடி 2029 வரை பிரதமராக நீடிப்பார். இதுவரை 3 முறை பிரதமரான தலைவர்கள் காங்கிரஸ் வசம் மட்டுமே இருந்தனர். இப்போது முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் 3வது முறையாக பிரதமராகிறார். டெல்லிக்கு வர சொன்ன மேலிடம் அமைச்சராகிறாரா அண்ணாமலை? லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் இழந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட கோவையும் கை நழுவியது. வெற்றி கிடைக்காவிட்டாலும் 2019 தேர்தலை விட இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவின் ஓட்டு சதவீதம் 7.5% வரை உயர்ந்திருப்பது அக்கட்சிக்கு ஆறுதல் அளித்துள்ளது. வாக்கு வங்கி உயர்ந்ததை மோடியும் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த வளர்ச்சிக்கு காரணம் அண்ணாமலை. பிரச்சாரத்திற்காக மோடி 8 முறை தமிழகத்திற்கு வந்தார். அப்போதெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த பெரும் ஆதரவை பார்த்து வியந்த அவர் அண்ணாமலையை தட்டி கொடுத்து பாராட்டினார். ஒருவேளை அண்ணாமலை ஜெயித்திருந்தால் நிச்சயம் அமைச்சர் பதவி கிடைக்கும் என அப்போதே பேச்சு அடிபட்டது. ஆனால் தோல்வி அடைந்த போதும் அவருக்கு அமைச்சர் பதவி தர பாரதிய ஜனதா தலைமை ஆலோசித்து வருகிறது. வெளி மாநிலங்கள் மூலம் ராஜ்யசபா எம்பியாகி அமைச்சராக்கவும் திட்டமிட்டுள்ளனர். புதியவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கும் பட்டியலில் அண்ணாமலை பெயரும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இச்சூழலில் தலைமை அழைத்ததால் டெல்லிக்கு சென்றுள்ளார் அண்ணாமலை. ஒருவேளை அவருக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டால் மாநில பாரதிய ஜனதா தலைவர் பதவி தமிழிசை, வானதி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரில் ஒருவருக்கு தரப்படலாம் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் சொல்கின்றன. தேர்தல் விதிகள் வாபஸ், வியாபாரிகளுக்கு நிம்மதி. 18வது லோக்சபா தேர்தல் அட்டவணை கடந்த மார்ச் 16 வெளியானது. அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. தமிழகம், புதுச்சேரியில் ஏப்ரல் 19ஆம் தேதியே தேர்தல் நடந்து முடிந்தது. 7 கட்ட தேர்தல்கள் முடிந்து ஓட்டு எண்ணி முடியும் வரை ஜூன் 6ஆம் தேதி வரை விதிமுறைகள் அமலில் இருக்கும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. தேர்தல் முடிந்து முடிவுகளும் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் தேர்தல் தொடர்பான முழு விவரங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் அளித்துள்ளார். இந்நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. இதுகுறித்து இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் தலைமை செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளால் 50,000க்கும் மேல் பணம் எடுத்துச் செல்ல முடியாத நிலை இருந்தது. விலை மதிப்பு மிக்க பொருட்களை எடுத்துச் செல்வதிலும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதால் மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டது. நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதால் இனி சகஜ நிலை திரும்பும். நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வாபஸ் பெறப்பட்டுள்ள போதிலும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலங்கானா மாநிலங்களில் எம்எல்சி பதவிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதால் அம்மாநிலங்களில் மட்டும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 15 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. எந்தெந்த மாவட்டம்?
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், தேனி, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும். நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் 11ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியது. இரவு 10 மணிக்கு மேல் மெரினாவுக்கு போலாமா? சென்னை மெரினா கடற்கரைக்கு இரவு 10 மணிக்கு மேல் செல்ல அனுமதி இல்லை. 10 மணிக்குள்ளாகவே மக்களை போலீசார் அப்புறப்படுத்தி விடுவார்கள். இந்நிலையில் சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜலீல் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அதில் கோடை வெயில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டி உக்கிரம் காட்டுகிறது. வெப்பத்தை தணிக்க மக்கள் மெரினா கடற்கரைக்கு வருகின்றனர். ஆனால் இரவு 10 மணிக்கு மேல் கடற்கரையில் இருக்கக்கூடாது என கூறி போலீசார் அப்புறப்படுத்துகின்றனர். கடைகள், ஹோட்டல்கள் 24 மணி நேரமும் செயல்படவும், நட்சத்திர விடுதிகளில் இரவு நேரங்களில் மது பரிமாறவும் அரசு அனுமதித்துள்ளது. ஆனால் காற்று வாங்க கடற்கரைக்கு வரும் மக்களுக்கு மட்டும் நேர கட்டுப்பாடு விதித்துள்ளது. எனவே மக்கள் இரவு 10 மணிக்கு மேலும் கடற்கரைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்தார். இந்த மனுவை பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர். மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபிக் ஆகியோர் விசாரித்தனர். அப்போது போலீஸ் தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியராஜ் கூறியதாவது: இரவு நேரங்களில் நேர கட்டுப்பாடு இல்லாமல் மெரினா கடற்கரையில் மக்களை அனுமதிக்க முடியாது. அவ்வாறு அனுமதித்தால் சட்டவிரோத செயல்கள் நடைபெற வாய்ப்புள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 54 பேர் மெரினா கடற்கரையில் தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இரவு நேரங்களில் கடற்கரைக்கு வரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் கடற்கரைக்கு வரும் கடல் ஆமைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். பொது இடங்களில் மக்கள் கூடுவதற்கு நேர கட்டுப்பாடு விதிப்பதற்கு போலீசுக்கு அதிகாரம் இருக்கிறது. எனவே இரவு 10 மணிக்கு மேல் கடற்கரைக்கு செல்ல அனுமதிக்க முடியாது என போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கோடைக்காலம் நிறைவடைந்துவிட்ட நிலையில் இந்த மனு மீது வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்றனர். மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து உரிய முடிவெடுக்க போலீசுக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் முடித்து வைத்தனர். போதை சாம்ராஜ்யம் நடத்திய கென்யா நாட்டு இளம்பெண். கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வாலிபர்களை குறிவைத்து மெத்தபெட்டமைன் எனும் போதை மருந்து சப்ளை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த கௌதம், அபிமன்யு, ஃபாசில், முகமது அர்ஷித், இஜாஸ் மற்றும் பெவின் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 102 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பெங்களூரு, தார்வார் பகுதியில் இருந்து கோவைக்கு மெத்தபெட்டமைன் போதை மருந்தை பிரவீன்குமார், வினோத் ஆகியோர் கடத்தி வந்தது தெரியவந்தது. அந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரித்தபோது கோவைக்கு போதை மருந்தை சப்ளை செய்தது கென்யா நாட்டைச் சேர்ந்த இவி பொனுகே என்ற பெண் என்று தெரியவந்தது. பொனுகேவின் கூட்டாளி உகாண்டா நாட்டைச் சேர்ந்த காவான்கே பெங்களூரு பரவன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை சந்திக்க சிறைக்கு சென்ற பொனுகேவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இவி பொனுகே தார்வாரில் உள்ள கல்லூரியில் சட்டம் படிக்க வந்தார். படிப்பை முடிக்காமல் விசா காலாவதியான நிலையில் தார்வார், பெங்களூரு பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தார். சிறையில் இருக்கும் கூட்டாளி காவான்கே செல்போன் மூலம் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொண்டு போதை மருந்து ஆர்டர் வாங்கினார். ஆர்டர் பற்றிய தகவலை இவி பொனுகேவுக்கு அனுப்புவார். அவர் போதை மருந்தை பிரவீன்குமார், வினோத் மூலம் சப்ளை செய்வார் என்பது விசாரணையில் அம்பலமானது. போதைப்பொருள் விற்பனையில் கிடைக்கும் பணத்தை இவி பொனுகே டெல்லியில் வசிக்கும் உகாண்டா நாட்டு கூட்டாளி டேவிடின் வங்கி கணக்குக்கு அனுப்பியுள்ளார். டேவிட் தான் பொனுகேவுக்கு டெல்லியில் இருந்து போதை மருந்தை சப்ளை செய்துள்ளார். டேவிட் வங்கிக் கணக்கில் 49 லட்சம் ரூபாய் இருந்தது. வங்கிக் கணக்கை கோவை போலீசார் முடக்கியுள்ளனர். சிறையில் இருந்து கொண்டே போதை மருந்து கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட காவோன்கேவை கர்நாடகா போலீசார் மூலம் கைது செய்ய கோவை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
இவ்வழக்கில் பிரவீன்குமார், வினோத் மற்றும் இவி போனுகே ஆகியோர் கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர்.